வெஜனல் ஹைஜீன் அது ஒரு விமனுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, அந்த வெஜனல் ஹைஜீன் அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் ஃபுல்லாகவே நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டா தான் அவங்களோட நாளைக்கு ரீப்ரொடக்டிவ் ஹைஜீன், அதாவது அவங்களோட ப்ரெக்னென்சி போதோ டெலிவரிக்கு அப்புறமோ பெண்களுக்கு வந்து பிரச்சனை வராமல் இருக்கும். எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்? நம்ம யங்கர் ஏஜ் குரூப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். வெஜனல் ஹைஜீன் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெண் குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லித்தரணும்? தேவையில்லாமல் டால்கம் பவுடர் அதெல்லாம் நம்ம வெஜனாலில் வந்து வெளியில் யூஸ் பண்ணவே கூடாது. அண்ட் ஸ்கூல் போகும்போது அவங்க எவ்ரி 4 hours ஒன்ஸ் வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணும். பிள்ளைங்க நிறைய நேரம் ஸ்கூல் போனால் டாய்லெட்டே போக மாட்டாங்க, வீட்டில் வந்து தான் டாய்லெட் போவாங்க. ஸோ யூரினரி ரிட்டென்ஷன் இருந்துச்சுன்னா பெண் குழந்தைங்களுக்கு அதிகமாக யூரினரி இன்ஃபெக்ஷனோ யூட்ரஸில் இன்ஃபெக்ஷனும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 4 hours ஒன்ஸ் கண்டிப்பாக யூரின் போயிடணும்னு சொல்லணும். ஒன்ஸே அட்டைன் பியூபர்ட்டி, குழந்தை வந்து பெரிய பெண் ஆன பிறகு ஃப்ரீக்வெண்ட் பேட் வந்து சேஞ்ச் பண்ணணும். பேட் வந்து ஸ்ட்ரெயின் ஆகலைனாலுமே ஒரு 3 times to 4 times a day வந்து அவங்க சேஞ்ச் பண்ணோம். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அப்போ தான் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து ஸ்கூல்லையும் நம்ம பேட் சேஞ்ச் பண்ண என்கரேஜ் பண்ணணும். வீட்டுக்கு வந்து தான் ஆல்மோஸ்ட் 8-9 hours வந்து பேடை சேஞ்ச் பண்ணாமல் இருந்தாலே ஹைஜீன் வர பிரச்சனை வர ப்ராப்ளம் இருக்குது. ஃபேமிலி லைஃப்பில் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிறகு பெண்களுக்கு வந்து ரொட்டீனாகவே நல்ல வெஜனல் வாஷ் பண்ணிவிட்டு யூரினேட் பண்ணிவிட்டு படுத்தா ரீப்ரொடக்டிவ் ஹைஜீன் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். இதனால் என்னாகும்? அவங்களுக்கு ப்ரெக்னன்சி போது ப்ரெக்னன்சியில் இன்ஃபெக்ஷன் வராது, ப்ரீடம் லேபர் குறைமாத பிரசவம் இதெல்லாமே வராது. போஸ்ட் மெனோபாசலாக ஸோ நம்ம ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் வரைக்கும் நம்ம வெஜனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ண நம்ம பாடியும் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் நிறைய இருக்கிறதுனால ப்ரொடெக்டிவ் பாக்டீரியான்னு சொல்லுவோம். லாக்டோபெசிலின் ப்ரொடெக்டிவ் பாக்டீரியா நம்ம வெஜனால நிறையா இருக்கும். அது நம்மளை இன்ஃபெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. ஆனால் மெனோபாஸ் அட்டைன் பண்ண பிறகு பீரியட்ஸ் நின்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடெக்டிவ் பாக்டீரியா லாக்டோபெசிலி அளவு குறையிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் வெஜனல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த விமனுமே ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் 4 hours ஒன்ஸ் யூரின் போயிட்டு ஒரு வெஜனல் வாஷ் வந்து யூஸ் பண்ணணும். கீழே வெஜனால தேவையில்லாமல் மஞ்சள், டெட்டால் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் அஃபென்சிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட வெஜனல் ஹைஜீன் நல்லாயிருக்கும்.